நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கட்லெட் பார்க்க போகிறோம். மூன் தால் கட்லெட். குழந்தைங்களுக்கு அதில் பிடிச்ச மாதிரி மூன் தால் சீஸ் கட்லெட், சீஸ் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏற்ற ஒரு ரெசிபியாக இருக்கும். பொதுவாக மூன் தால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரெகுலராக துவரம்பருப்பு எடுத்துக்கிறத விட சிறுபருப்பு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கு ரொம்ப வலு கொடுக்கும் சிறுபருப்பு. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நம்ம வெயில் காலத்தில் தொடர்ந்து நம்ம சிறுபருப்பு எடுத்துக்கும்போது குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வெறும் சாம்பார் கூட்டு அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம மூன் தால் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஊற வச்ச மூன் தால் 1 கப், கருவேப்பிலை 2 கொத்து, பூண்டு 5 பல், முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கியது 1 கப், பெரிய வெங்காயம் நறுக்கியது 1 கப், கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பச்சை மிளகாய் 3, எண்ணெய் தேவையான அளவு, கடலை மாவு 1 கப். இந்த மூன் தால் பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம ஊறினதுமே பருப்பு வந்து நல்லா பெருசாக இருக்கும். நம்ம போட்டதை விட ஊறினதுக்கப்புறம் நல்லா பெருசாக இருக்கும். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு கப் 100 கிராம் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 3 பேர் அளவுக்கு நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றணுன்னா எப்படி பேஸ்ட்டாக மாறிடுச்சுன்னு. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 80% அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸு, இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் கோஸ் மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் பீன்ஸு கேரட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம கேரட் பீன்ஸ் போடும்போது இப்போ கோஸ்னால் உங்களுக்கு வெந்துருச்சுன்னா பைண்டிங் ஆகிடும். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, அந்த கட்லெட்டோடு ஒட்டிக்கும். நம்ம பீன்ஸு கேரட்லாம் போடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். திருப்பி போடும்போது கொஞ்சம் உடஞ்சிருமேன்ற காரணத்துக்காக மட்டும்தான் நான் கோஸ் எடுத்திருக்கேன். உங்களால் முடியும்னா நீங்கள் பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கோஸை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தவாவில் சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆயில் வேண்டாம். கோஸ் கூட நீங்கள் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த ஆயிலில் இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்லெட்டில் சாப்பிடும்போது தனியாக தெரியும். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் அதில் இருக்க ஈரப்பதம் போயிடுச்சுன்னா போதும். ரொம்ப நமக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து நம்ம அப்படியே சாப்பிடும்போது ஸ்மெல்லு வரும். அதிலேருந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டால் போதும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச அந்த 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுலேயுமே வந்து ஈரப்பதம் இருக்கும். வெங்காயத்துலேயும் உங்களுக்கு நீர்ச்சத்து இருக்குது, கோஸ்லேயும் வந்து நீர்ச்சத்து இருக்குது. அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இது ஸ்நாக்ஸாக இல்லாமல் நீங்கள் மார்னிங் சட்டுன்னு செய்யணும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணலாம். நமக்கு சாப்பிட்டோம்னா நல்லா ஒரு டிஃபன் சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் மார்னிங்கில் நீங்கள் ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கூட மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சீரகத்தூள் நல்லா செரிமானத்துக்கு உதவும். ஸோ அதனால் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். இது கூடவே வந்து
மூணு தால்ன்றனால நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். பருப்பில் எப்போயுமே கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இருக்கும். ஸோ அதனால் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா போட்டதுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. நம்ம எண்ணெயும் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ ஒரு 50% அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்ச பாசிப்பயிரை ஒரு கடாயில் மாற்றிக்கிட்டோம். இது கூடவே வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 50% அளவுக்கு வதக்கி வச்சுருக்கோம் மசாலாலாம் போட்டு, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு போடுங்க. இப்போ இது கூடவே வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூடவே வந்து பைண்டிங்காக கடலை மாவுக்கு பதில் வந்து நீங்கள் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பருப்பு வச்சு செய்கிறனால நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் டேஸ்ட்டுக்காக. ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம சிறுபருப்பு எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 50 கிராமுக்கு நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது, ஏன்னா பருப்பு வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கோம். பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஊற்றிக்கணும். நம்ம சப்போஸ் பருப்பு அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் இந்த இதில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப டைட் ஆகும்போது தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவுக்கு மொத்தமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு 1/2 அளவுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வதக்கிறப்போ சேர்த்துக்கலாம். இப்போ மீதி உப்பை நீங்கள் இப்போ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இஞ்சி வந்து நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. பருப்புன்றனால நம்ம இஞ்சி போட்டு செய்யும்போது செரிமான பிரச்சனையும் வராது, டேஸ்ட்டும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு 6-7 பூண்டு போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம காரத்துக்கு இதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 2 பச்சை மிளகா அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் சும்மா ஒரு கிரைண்ட் பண்ணி ஒரு அரைப்பதம் அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதையும் வந்து நம்ம இந்த பேட்டமோட சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம். ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு செரிமான கோளாறும் வரவே வராது. இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக டைட்டாக இருக்குது. கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், அதனால் லைட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பாருங்கள், இப்படி கரண்டியிலேருந்து அதுவாக விழுகணும், அந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்ச எல்லா பொருளையுமே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோன்னா கட்லெட் செய்ய போகிறோம். நல்ல ஒரு அடி கனமான பாத்திரம், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இது தவாலெல்லாம் செய்ய முடியாது, நார்மலாக நம்ம வீட்டில் கடாய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே செய்யலாம். ஸோ என்ன ஒன்று பார்க்கணுன்னா, நல்லா அடி பாட்டம் வந்து நல்லா வெயிட்டான பாத்திரமாக இருக்கணும். இது நல்லா சூடாகட்டும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் படுத்திக்கோங்க. பாத்திரம் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு அடியில் அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் நல்லா ஃபுல்லாக ஒரு தாளிப்புக்கு போடுற அளவுக்கு நல்லா எண்ணெய் தாராளமாக போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுருக்கதை அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை ஈவனாக இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள்
ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க. நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ரொம்ப நீங்கள் லேசாக அதை தட்டணுன்றது இல்லை, கொஞ்சம் தடிமனாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். வேகாதோ அப்படின்ற ஃபீலிங்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம அடியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம், கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு அடியில் நல்லா வந்துடும். ஈவனாக மட்டும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சீஸை சின்ன சின்னதாக பிச்சு அப்படியே மேலே போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட வேண்டாம், எல்லா இடத்துலையும் வரணும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குட்டி குட்டியாக பிச்சு போட்டிங்கன்னா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஒரே இடத்துல மொத்தமாக போட்டிங்கன்னா சீஸ் எல்லாமே ஒரே இடத்துல மெல்ட் ஆயிரும். நீங்கள் நல்லா ரவுண்டாக நீங்கள் இது கட்லெட் மாதிரியும் செய்யலாம், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பீஸான்னு சொல்லி கூட நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்பூனை வச்சு நம்ம போட்டிருக்க சீஸை அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிறப்ப கஷ்டமாயிடும். உள்ளே நீங்கள் கொஞ்சம் அப்படி டச் பண்ணி விட்டிங்கன்னா மெல்ட் ஆகி உள்ளே உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். இப்போ நம்ம சீஸ் போட்டுட்டோம். மேலே சும்மா ஒரு அரை கரண்டி அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. மேலே மட்டும் சைடோடு சேர்த்து ஒரு அரை கரண்டி அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேம் நம்ம மீடியமாக தான் வச்சுருக்கோம். இது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குக் ஆகட்டும். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி காற்று போகாத ஒரு மூடி எடுத்து போட்டுக்கோங்க. ஏர் கொஞ்சம் கூட வெளியே போகக்கூடாது. ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்க மாதிரி ஒரு மூடி போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேக வச்சிட்டோம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரம் எல்லாமே கொஞ்சம் ஒட்டாமல் உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்துருச்சுனாலே உங்களுக்கு ஒட்டாது. கார்னரை மட்டும் எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடியில் நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றுறனால தான் உங்களுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் ஆயில் நிறையா போட்டிங்கன்னா மேலே நீங்கள் வேக வச்சது எல்லாமே சாஃப்டாக இருக்கும், அடியில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ சூப்பரான நம்மளுடைய 3 தால் சீஸ் கட்லெட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சின்னதாக ஒரு டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீஸ் வச்சு நம்ம அழகாக ஒரு 3 தால் கட்லெட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுலேயே பச்சை பயிர் இருக்குது இல்லையா, இது நம்ம சிறுபருப்பு பச்சை பயிரில் இருக்க தோல் எடுத்ததுக்கப்புறம் அது சிறுபருப்பு. ஸோ தோல் எடுக்காமல் அதை அப்படியே இதே ஃபார்மேட்டில் மாவாக நீங்கள் ரெடி பண்ணி வெங்காயம், குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸ், பீட்ரூட்டு, இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ, எது எது வீட்டில் சாப்பிட்றதுக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப அடம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 தால் மட்டும் நம்ம தோலோட முழுசாக ஊற வச்சுக்கிறோம். ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக கொரப்பாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு இதே ஃபார்மேட்டில் புதினா, கொத்தமல்லி, காரத்துக்கு பச்சை மிளகா, சீரகத்தூள், பெருங்காயத்தூள் மஸ்ட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. அது போடும்போது உங்களுக்கு செரிமான பிரச்சனைகளே வராது. பெருங்காயத்தூளும் ப்ளஸ் இஞ்சி பூண்டு எல்லாமே இதே ஃபார்மேட். பயிறு மட்டும் நீங்கள் பச்சை பயிர் யூஸ் பண்ண போகிறீங்க. தோலோடு சேர்த்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக திக்கான ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் பணியாரம் மாதிரி ஊற்றி எடுக்கலாம். கடலை மாவும் அதுலேயும் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு விருப்பம் இல்லைன்றவங்க கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை சேர்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புதுசாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட பயம் இல்லாமல் செய்யலாம். ஏன்னா கோதுமை மாவு நல்லா பைண்டிங் ஆகிடும் உங்களுக்கு. கடலை மாவு கூட பார்த்தீங்கன்னா வேக வச்சு அது கார்னர்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் திருப்பி போடணும். கோதுமை மாவு அப்படி கிடையாது, நல்லா பைண்டிங் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பச்சை பயிரை நல்லா அரைச்சிட்டு அது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்கள் முழு பச்சை பயிர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து 1 கப்பு, மொத்தம் 3 கப் அளவுக்கு ஒரே குவான்டிட்டியாக நீங்கள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குட்டி குட்டியாக நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி பணியாரமாக குட்டி குட்டியாக எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பமான ஒரு ரெசிபி பணியாரம். ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக ஊற்றி கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்ஷனாக விரும்பி சாப்பிடுவாங்க.
இதுவே வந்து நீங்கள் வெஜிடபிள் அவாய்ட் பண்ணிவிட்டு சேம் அதே பச்சை பயிர் கூட கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு கருப்பட்டியில் பாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பேட்டம் ரெடி பண்ணுறோன்னா தண்ணி சேர்ப்போம் இல்லையா, தண்ணிக்கு பதில் கருப்பட்டியோ இல்லை பாவு வெல்லமோ ஏதோ ஒரு வெல்லத்தை எடுத்து நல்லா பாவாக காய்ச்சி அதில் ஊற்றி கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஒரு 2 ஏலக்காய் அந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட் பணியாரமும் ரெடி. கார பணியாரத்துக்கு நீங்கள் வெஜிடபிள் போட்டு செய்யலாம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறத பொறுத்து தான். பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குதுன்னா அந்த ஃபார்மேட்டில் செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லையா காரம்னா நீங்கள் நல்ல வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் செய்யலாம். விருப்பமானதை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுடைய சீஸ் மூன் தால் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீஸ்லாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷுக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். தட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து சீஸோடு நல்லா மெல்ட் ஆகிக்கும். கை வச்சு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ நான் கரண்டி நல்லா ஆறிடுச்சுன்னா நீங்கள் கரண்டிலையும் பயப்படாமல் இப்படி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதையும் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு செஞ்சிங்கன்னா பயம் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம எடுத்தோன்னா நல்லா அழகாக பீஸாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இது கூட வந்து நல்லா ஒரு மைனோஸோ இல்லை சீஸோ அந்த மாதிரி வச்சு டொமேட்டோ கெச்சப்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான மூன் தால் சீஸ் கட்லெட் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.